श्रीमाधवान्वयसुताम्बुदिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयति वर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य शुभसंस्कारमाभ्य ग्रन्थान् वीरऋद्वीषठारेः नस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यददतम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् साधयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मत्परम्परायै नमः सदसे நேற்றைய தினம் பிரம்மருத்ராதி தேவர்களெல்லாம் ஏன் வழிபட தகாதவர்கள், அனைத்து கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சுத்த சிருஷ்டி அசுத்த சிருஷ்டின்னு சிருஷ்டியில ரெண்டு வகை. இதுலயும் சுத்தயாஜிகள் மிஸ்ரயாஜிகள்ங்கிறதான ரொம்ப விசதமா. அப்புறம் எம்பெருமானுடைய இந்த பூலோகத்திலே அவன் எடுக்கின்ற அவதாரங்கள் எல்லாம் ஒரு அபிநய ரூபமே, ஒரு நாடகமே அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் எம்பெருமான் எதுக்காக அவதாரம் எடுக்கிறான்னு அவதார ரகசியத்தையனும், அதுக்கப்புறம் சுத்த சிருஷ்டி அசுத்த சிருஷ்டின்னு ரெண்டு வகை சிருஷ்டி இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய அந்த அஷ்ட நிலைகள், 8 நிலைகள்ல கர்த்தா, பிரேரகன், அனுமந்தா, சககாரி, சாட்சி, பலப்பிரதன், பலி, உதாசீனன் அப்படிங்கிறதான அந்த எம்பெருமானுடைய 8 நிலைகள். அதிலே கர்த்தா என்பவன் எம்பெருமான். அவன் சர்வத்துக்கும் கர்த்தா. அனைத்து வஸ்துக்களிலேயும் உள் புகுந்து அந்த பொருளையும் சூழ்ந்து கொண்டு சிருஷ்டி முதலானவைகளை கிரமேண எம்பெருமான் நடத்தான். முதல்ல மகாபிரளய காலத்துல எல்லா ஜீவாத்மாக்களும் அச்சேதன வஸ்துக்களும் எம்பெருமான் திரு வயிற்றினுள்ளே இருந்தன. அத மகாபிரளய காலத்துல இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அழிஞ்சுக்காக அது அப்படியே வாரி ஊற்றி தன் வயிற்றிலே வச்சு காப்பாற்றினான். சரி, வயத்துல முழுங்கினா ஜெரிச்சு போயிடாதோ, அப்ப நம்ம சாஞ்சாப்புறோம், வயிற்றுலேயேவா இருக்குது. அப்போ வயிற்றுக்குள்ள போயிடுத்துன்னா அது அப்படியே கபலீகரம் தானே, அது போயிடுமே. இத போய் ரட்சகன்னு எப்படி சொல்றேன்? நாமளும் லோகத்துல பாக்குறோம், ஒரு கர்ப்பிணியானவள் 10 மாசம் அந்த கர்ப்பத்தை தன் வயிற்றிலே சுமந்து அதை ரட்சிக்கிறாளா இல்லையா? இப்போ அந்த குழந்தைய அவ அம்மா எப்படி அந்த கர்ப்பத்துல போது அவர் ரட்சிச்சாளோ, அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே நாம இருந்தாலும் பகவான் நம்மளை ரட்சிக்கிறான். நாராயணன்கிற பதத்துக்கே சர்வரட்சகன்னு தானே அர்த்தம். அதனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அவன் ரட்சகனாக இருக்கிறான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படி வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஒரு நற்கதிய
அடைவிக்கணும்னு எம்பெருமான் ஆசைப்பட்டு சரி சிருஷ்டிய பண்ணி அதுகளை கீழ விடுவோம். ஒரு சாஸ்திரத்தையும் கொடுத்துருக்கோம், அதுக்கு புத்தியும் இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம திருப்படியை அடையாதா அப்படிங்கிற ஒரு ஆசையினாலே இந்த சிருஷ்டியை திரும்பவும் பண்ணி இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் சரீரத்து அவர்களெல்லாம் நல்வழியில போயா பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நாம கேட்கிறோமோ, நம்மதான் ஆக்கிய அதிலங்கனத்தானே நமக்கு முக்கியம். அதனால நாம என்ன பண்றோம், சாஸ்திரங்களை மீறுகிறோம், எம்பெருமான் பேச்சை ஆச்சாரியால் பேச்ச கேட்கவே கிடையாது. அதனால நமக்கு மேலும் மேலும் பாபம் சேர்ந்து இப்படியே புனரபிஜனனம் புனரபிமரணம் செத்து கர்ப்பவாசம் பண்ணிக்கிட்டே. எம்பெருமான் சிருஷ்டிகர்ல அகம் பகுஸ்யாம் பிரஜாயேதி அப்படின்னு நான் எல்லா பொருள்களுமாக உணர்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணிட்டான். அதே மாதிரி எல்லா பொருள்களாகவும் மாறினான். சரி, இப்போ இவன் கர்த்தாங்கிறதுனால ஏதோ விறுவிறுக்க எத்தையோ ஒரு ஒர்க்க பண்ணானா இல்ல, கேவலம் சங்கல்பம். இந்த 14 லோகங்களும் உண்டாகட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணா 14 லோகம் சித்தி ஆயிடுது. அந்த மாதிரி எம்பெருமான் எந்த விதமான ஆயாசமும் இல்லாத பிரயத்தனமும் இல்லாத கேவல சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாத்தையும் சிருஷ்டித்தான். இப்போ உன்னை பண்றான்னா அவன் கர்த்தா தானே, சிருஷ்டி கர்த்தா. அவன் சிருஷ்டிய பண்ணா அது ஒரு காரியம். அந்த காரியத்தை தோற்றுவித்தவன் யாரு? கர்த்தா. அந்த கர்த்தா இங்கே யாரு? அதனாலே பகவான் சர்வத்துக்கும் கர்த்தாவாக ஆகிறான். இந்த சாதாரண முறையிலே நாம பார்க்கிற கர்த்தத்துவத்துக்கும் எம்பெருமானிடத்திலே நாம் பார்க்கிற கர்த்தத்துவத்துக்கும் அது நிறைய வித்தியாசம், அஜகஜேந்திர வித்தியாசம். ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் யானைக்கும் உருவத்துல எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு பொருளையுமே அவனாக உருமாறினான். அகம் பகுஷ்யாம் பிரஜாயே. அதுக்குள்ள என்ன பண்ணா, ததனு பிரவிஷ்ய, அது போய் அந்தராத்மாவாகவும் பண்ணான். அத வெளிப்புறமாவும் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டான். அதத்தான் புருஷுத்தம் சொல்றது நாராயணன். அந்தர்பகித்த தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திகான்னு அற்புதமா சொல்றோம். சாதாரண நிலைமையில நம்ம பார்க்கும்போது கர்த்தா வேற, காரண பொருள் வேற, காரிய பொருள் வேற, அந்த சககாரிகள். இப்போ நம்ம சாஸ்திரங்கள்ல திருப்பி கடப்படாதிகள் தான் ஒரு பயவன் குலாலன் என்ன பண்றான், கடத்தை சிருஷ்டி பண்றான், ஒரு பானையை பண்றான். அந்த பானைக்கு என்ன பண்ணணும், அது அந்த மண்கட்டி மிருப்பிண்டம் இருக்க அத நன்னா விளக்க குட்டி ஊற வச்சு அதை நொதிக்கப்பட்டி அதை நன்னா மிதிச்சு கல்லு கட்டி இல்லாத அதை ஒரு பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த தண்டு சக்கரம் அதெல்லாம் வச்சு சுத்தி ஒரு பானை பண்ணலாம். அதுக்கப்புறம் சுட்டது பானை ஆயிடும். இப்போ இந்த பானையை யார் பண்ணா? பயவன். இந்த மிருப்பிண்டத்திலேருந்து பானையை பண்ணுகிறேன்னு அவன் சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணான். சரி, பானை உருவாயி. ஆனா அந்த குலாலனே, அந்த புயவனே அந்த பானையாக உருமாறினான்னா இல்லை. ஆனா எம்பெருமானுடைய சிருஷ்டி விஷயத்துல அவனுடைய படைப்புல இந்த பானையை உண்டாக்கினவனான புயவன் வேறு, பானை வேறு. ஆனா இந்த உண்டாக்கப்பட்டதான அனைத்து பொருள்களும் எம்பெருமானே. ஏன்னா அகம்பகுஷ்யம் நானே பல பொருட்களாக உருமாறுகிறேன்னு சொன்னது. இங்கே குலாலன் வேறு, புயவன் வேறு, அந்த மண்கட்டி வேறு, பானை வேறு. மண்கட்டி என்பது உபாதான காரணம்.
அது காரியமா சம்பவிச்சா அதுக்கு குடம் தான் கடம். இப்போ அந்த பானையவன் பண்ணான். இந்த குயவன் பானையாக முடியாது. ஆனா பானையை பண்ணுகிறேன்னு அவன் சங்கல்ப கர்த்தாவா பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மிருப்பிண்டம் தான் காரண பொருளான அந்த மிருப்பிண்ட மண்கட்டி இருக்கே, அதுதான் பானையாக உருமாறுமே தவிர அந்த குயவன் பானையாக ஒரு காலம் உருமாற மாட்டான். இதுதானே நாம பாக்குறோம். அப்போ இந்த பிண்டத்துக்கு சங்கல்பிக்கிறது ஞானம் கிடையாது. ஏன்னா அது அறிவற்ற வஸ்து, ஜட வஸ்து. அதனால அதுக்கு ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாது சங்கல்பிக்க முடியாது. அதனால நான் பானையாக உருமாறுகிறேன், அது சங்கல்பிக்க முடியாது. ஆனா பானையாக முடியும். இந்த மண் பிண்டத்திலிருந்து மண்கட்டியிலிருந்து அடி என் பானையை உருவாக்குறேன்னு ஒரு குயவன் சங்கல்பம் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த பானையாக குயவன் ஆக முடியாது. ஆனா எம்பெருமான் விஷயத்துல இந்த ரெண்டும் அகம் பகுஷ்யாம் பிரஜாயதி, நானே பல பொருட்களாக உருமாறுகிறேன், எம்பெருமான் தன்னையே சங்கல்பிச்சுண்டு ஆக்கின்றான்னா அப்ப அனைத்து பொருள்களும் அவனே. சர்வம் விஷ்ணு ஜகத்து. இந்த விஸ்வம் முழுக்க சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, அது எல்லாம் விஷ்ணுமயமாகவே இருக்கிறது. இது எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கும் அவன் சிருஷ்டிக்கும் சாதாரண குயவன் ஒரு பானையை சிருஷ்டி பண்றதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப நாம நன்னாத்திருக்கோம். அதனாலே இந்த கர்த்தா இப்போ நாம சொல்லும் போது உபாதான காரணம்னு ஒண்ணு சொல்றோம். எதிலிருந்து அந்த பொருள் உண்டாச்சோ அது உபாதான காரணம், எந்த பொருள் உண்டாச்சோ அது காரியம். அந்த காரண பொருளிலிருந்து காரிய பொருளை உருவாக்குபவன் அவன் கர்த்தா. அவனைதான் அதுதான் நாம சொல்றோம். அவன் தான் நிமித்த காரணம். இப்ப காரணம் 3: உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இப்ப அந்த குயவனுக்கு பானை பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆறுது, இல்ல 20 நிமிஷம் ஆறுது. அப்போ அந்த காலம் சககாரி. அவன் அந்த தண்ணியை வச்சு தானே அதை ஜலத்தை வச்சு அதை இது பண்ணி அதை வச்சு அந்த இதெல்லாம் பண்றான். அதுக்கப்புறம் அந்த குழன்னு அந்த மண்ணை அந்த ஷேப்புக்கெல்லாம் வச்சு கொண்டு வரான் இல்லையா? அப்போ ஜலமும் அவனுக்கு தேவைப்படுறது, அதுவும் ஒரு சககாரி. அதுக்கப்புறம் அந்த தண்டு சக்கரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் சககாரிகள். இப்போ ஒரு பானை குயவனால் உருவாக்குவதற்கு நிமித்தக்காரனான அந்த குயவன் வேணும், உபாதான காரணமான அந்த பிண்டமான மண்கட்டி வேணும், அது காரிய பொருளாக அது கடமாக உருமாறுகிறது. அப்படி அந்த குலாலனான நிமித்த காரணனாலே அதை உருவாக்குறதுக்கு சககாரிகள் ஒரு 20 அரை மணி நேரம் தேவை. அதுக்கப்புறம் இந்த தண்டு சக்கரம் இதெல்லாம் இப்படி சககாரிகள் இல்லாத. இப்போ எம்பெருமான் கர்த்தான்னு சொன்னான், அவன் சகலத்துக்கும் காரணம்னு சொன்னான். அவன் உபாதான காரணமா, நிமித்த காரணமா, இல்ல சககாரி காரணமா அப்படின்னு சொன்னா 3 விதமான காரணங்களுக்கு எம்பெருமானே. அதுல பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஆச்சாரியாள்லாம் என்ன பண்ணா, உபாதான காரணத்தை மட்டும் எடுத்துக்கிண்டு அதனாலே வராதான அந்த காரிய பொருளை மட்டும் வச்சுருப்பா. இந்த நிமித்த காரணத்தையோ சககாரி காரணத்தையோ கொள்வதில்லை. என்ன காரணம்? இப்போ கோடை காலத்துல ஜில்லுன்னு இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் உடம்பு, ஆனாலும் ஜில்லுன்னு சாப்பிடணும், ஜலம் தீர்த்தம் சாப்பிடணும்னு ஆசைப்படும். அப்ப என்ன பண்றோம், ஒரு மண் பானையை வாங்கி அதுல ஜலத்தை கொட்டி வைக்கிறோமா, இன்னைக்கு பாக்குறோமே. அப்போ இந்த மண் பானை என்பது வேறு, அந்த பண்ண குயவன் வேறு, அந்த மிருப்பிண்டம் வேறு. இப்ப அந்த மண் கட்டி தானே இந்த பானையாச்சு. அப்ப உபாதான காரணம் இல்லாத காரிய பொருள் வர முடியாது. அதனால அது எப்போதும் அந்த காரிய பொருள்ல காரண பொருள் சேர்ந்தே இருக்கு, அது பிரிக்க முடியாது. அதனால அந்த மண்ணை நாம வாங்கிதான். சரி,
இப்போ கடைக்கு போறோம், ஒரு பானையை வாங்குறோம் அப்படின்னாக்க அதுல நம்ம அந்த பானையை பண்ண குயவனை வாங்குறோமா? இல்ல. இல்ல அவன் பண்ண அந்த தண்டு சக்கரம் அதெல்லாம் வாங்குறோமா? இல்ல. இல்ல அந்த 20 நிமிஷம் வந்து அதை வாங்குறோமா? இல்ல. அப்போ சககாரி காரணம் நமக்கு அனாவசியம். அதே மாதிரி நிமித்த காரணம் அனாவசியம். அப்போ அந்த காரிய பொருள் உபாதான காரணத்தை விட்டு எப்போதும் பிரியாது. அந்த மண் கட்டியே அந்த குடத்துல இருக்கக்கூடாதுன்னா அப்புறமா குடம் எப்படி இருக்கும்? இருக்கவே முடியாது. அதனால அந்த குடத்தை வாங்க. இப்போ வைஷ்ணவர்களான நாம நிமித்த காரணத்தையும் சககாரி காரணத்தையும் ஒத்துக்கொண்டாலும் கூட அதுக்கு பிராதானியம் கொடுக்கறது இல்ல. உபாதான காரணம் அதிலிருந்து உண்டானதான காரிய பொருளுக்கும் தான் நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர இல்லை. இப்போ இந்த மூல பிரகிருதி தோன்றியது. அந்த மூல பிரகிருதி எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே தோன்றியது. அப்போ உபாதான காரணம் யாரு? இந்த உலகம் தோன்றுவதற்கு எம்பெருமானுடைய சங்கல்பம். அப்போ எம்பெருமான் உபாதான காரணமாக ஆகிறான். அதுக்கு அந்த காலம் இல்லை இந்த பொருள்கள்லாம் தோன்றிருக்கான். இப்போ அதெல்லாம் நமக்கு இதான் வேண்டாம் அனாவசியம் தள்ளி வெளியாச்சு. அப்போ அந்த பகவானே எல்லா பொருள்களுக்கும் உபாதான காரணமாக ஆகிறான். அவனுடைய சங்கல்பமே அந்த சமஸ்த வஸ்துக்களுக்கும் உபாதான காரணமாக ஆகிறது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த லோகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணானே அவன் யாரு? எம்பெருமான். அந்த எம்பெருமான் கர்த்தாவாக ஆகிறான். அதையும் எல்லா பொருள்களையும் புறமும் சூழ்ந்திருக்கான். இங்கே ஒரு சாஸ்திர முரண்பாடு. அதை வச்சுக்கிட்டு நிறைய சர்ச்சை. என்னன்னா ஜீவாத்மாவான நாம இருக்கோமே, நமக்கு ஆத்மா இருக்கணும் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர் பிரதேசம் கிடையாது, அதாவது உள்பகுதி கிடையாது. அப்போ உள்பகுதி இல்லைன்னா இப்போ நுழையிறதுன்னா அந்தரியாமையா உள்பகுதியில நுழையணுமோ? சரீரம் இருக்கு, சரீரத்துல நுழையலாம். ஆனா ஆத்மாக்குள்ள எப்படி? ஏன்னா அந்தர்பகித்த சர்வம்னு சொல்லிருக்காரோனோ, அந்த சர்வத்துல இந்த ஜீவாத்மாவும் அடங்குறதே. அப்போ ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கானா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அந்தர் பிரதேசம் இல்லைன்னு சாஸ்திரம் அடிச்சு சொல்றது. அப்படி இல்லேன்னு சொல்றதுல இல்ல உள் பிரதேசம் இருக்கு, அதுல பகவான் அந்தரியமா இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா நாம சாஸ்திரத்தை மீறுபவர்களாக ஆவோம். நாமளோ வைதிகள், வேதம் சொன்னதும் மீறக்கூடாது. அப்போ வேதம் பொய் சொல்றதா இல்ல நாம தப்பா புரிஞ்சுக்கோமா? என்ன எதுவுமே இல்லை, வேதம் சொல்றோம் சரி நாம என்ன. இப்போ ஜீவாத்மாவுக்கு அந்தர் பிரதேசம் இல்லைன்னு சொன்ன. ஆனா அந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு யாரா இருக்கான்? சரீரமா இருக்கானா? இப்போ அந்த சரீரத்துக்குள்ளதான ஆத்மா இருக்கு. அப்போ எம்பெருமானான சரீரி அந்த எம்பெருமானுடைய சரீரம் அவனுடைய திருமேனிக்குள்ளதானே இருக்கு. அப்போ இந்த ஜீவாத்மாவான சரீரத்துக்குள்ளே சரீரியான பகவான் இருக்கான்னு சொன்னா அப்போ அந்தர்பகித்த தத் சர்வம். அதனால சாஸ்திரம் சொல்றது தப்பில்ல. அதை நாம புரிஞ்சுக்கக்கூடியதான அந்த நிலைமையில நாம இருக்கணும். அதை தெளிவா புரிஞ்சுக்கணும், அவ்வளவு. அதனால சமஸ்த வஸ்துக்களுக்கும் கர்த்தா யாரு? பகவான். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்தது இரண்டாவதா பிரேரகன். ஜீவாத்மாக்களுக்கு அறிவுல ஓரறிவுள்ள பிராணிகள், 2 அறிவுள்ள பிராணிகள், 4, 5, 6 அப்படின்னு 6 அறிவு வரைக்கும். மனுஷர்களான நாமெல்லாம் 6th சென்ஸ், இந்த 6ஆம் அறிவு. இப்போ அந்த மஷ்ரூம்னு சொல்றோமே, நாய்க்கூட அந்த மாதிரி எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு அறிவு தான். அதுவும் ஜீவன் இருக்கு, அதுக்கும் அது ஒரு அறிவு தான். அப்புறம் 2 அறிவு, 3 அறிவு உள்ளவைகள்,
4 அறிவுள்ளவைகள், 5 அறிவுள்ளவைகள் பிராணிகள் இல்லையா? அப்புறம் இந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் இப்படி ஒண்ணா 1 அறிவு, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5. இப்போ இந்த 6வது அறிவு பாருங்க, அதுதான் பகுத்தறியும் அறிவு. இந்த டிஎம்கே காரன் சொல்றானே, அது பகுத்தறிவு இல்ல, அது கடவுள் இல்லைங்கிறது பகுத்தறிவுன்றான். அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு விஷயத்த அலசி ஆராய்ஞ்சு பகுத்து அதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிறோமே, அதுதான் பகுத்தறிவு நம்மள. அப்போ இந்த எம்பெருமான் என்ன பண்றான், இந்த ஜீவாத்மாக்கு புத்தியை கொடுக்குறான், அறிவு கொடுத்து அதை செயல்பட வைக்கிறான். அப்படி செய்யும் போது அது சாஸ்திரத்தை கொண்டு தன் புத்தியை வச்சுட்டு நல்லதை பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். இதோ எம்பெருமான் ஒரு நல்லதையோ கெட்டதையோ ஜீவாத்மா மேல திணிக்கிறானா இல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறது பண்ணோம். அதனால நல்லதோ கெட்டதோ நாம அனுபவிக்கிறத பகவான் வரல, நாம பண்ண கர்மத்தினுடைய பலனை நாம அனுபவிக்கிறோம், அவ்வளவே. அப்போ எம்பெருமான் பிரேரகன், பிரேரிதான்னு அந்த பிரேரிதாவாக எம்பெருமான் நம்மளை ஒரு செயலை செய்யும்படியாக தூண்டுபவனாக எம்பெருமானாலே அவனை பிரேரகன் என்றும் அவனை பிரேரிதா என்றும் சொல்லு. 3வதா அனுபுத்தா. அதாவது இப்போ எல்லா செயல்களையும் நாம பண்ணோம்னு நினைச்சோம், இல்லவே இல்லை. அத்தனையும் அந்தரியாமையா இருந்துட்டு எம்பெருமான் நம்ம. அப்போ பகவான் தான் ஒரு நல்லதையோ கெட்டதையோ நம்ம புத்தியினால நம்ம பண்றதுனால அத்தனை செயல்களையும் பகவானே பண்ணதுதான் அப்படின்னு ஒரு சேதனனானவன், ஜீவாத்மாவானவன் ஒரு செயலை செய்யும்போது அதை செய்விப்பவன் பகவான். அதனாலே அவன் அனுமந்தா அப்படின்னு சொல்ல. 4வதா சககாரி. சககாரின்னா ஒரு ஜீவாத்மா ஒரு செயலை செய்யும் போது அதுல அந்த செயலை தான் ஏற்று அதுக்கு துணை புரிகிறான். இதத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்றோம். இப்போ ஒண்ணு மாட்டோம், தினம் அதுல குழம்பு சாமடிக்கிறார், ஒரு நாளைக்கு நன்னா வரும், ஒரு நாளைக்கு நன்னா வரும். இப்ப என்ன சொல்லுவோம், சரி இது ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்னு. அப்போ எதை நாம கண்டிப்பா இது என்னால முடியும்னு சொல்ல முடியாது. இது என்னால முடியாதுன்னு நினைச்சு எங்க முடிய போது ஏதோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னா நல்லா. அப்போ நம்ம இதுல எதுவுமே இல்லை. அப்போ சககாரியா எம்பெருமான் தான் நமக்கு எல்லா விதத்திலேயும் துணை புரிகிறான். அதனாலே அவன் சககாரி. அப்புறம் நீ நல்லதை பண்ணு கெட்டதை பண்ணு, அவன் சர்வஜனா இருக்கிறதுனாலே ஏக காலத்திலே ஒரே நேரத்திலே கோடானு கோடி ஜீவாத்மாக்களும் என்னென்ன கிருத்தியங்களை பண்றது, என்னென்ன செயலை செய்கிறது என்பது அவனுக்கு அதுதான் இருக்கும். அதனாலே அவன் சாட்சியாக மௌனமா சாட்சியா, நீ செய்யாதேன்னு சொல்றது இல்ல, செய்யன்னு சொல்றது. நீ எப்படியோ உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோ அப்படின்னு உப்பு, ஆனா எல்லாத்தையும் பார்த்து சாட்சியாக இருக்கான். அப்புறம் இப்போ ஒரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டோனும், அந்த பலனை கொடுப்பவன் அவன் பலப்பிரதனாக இருக்கு. இப்ப நாம் செய்யும் செயல்களுக்கு ஒரு விளைவை உண்டாக்குபவனாக எம்பெருமான். அந்த விளைவையும் தன்னிச்சையால் அவன் செய்வதில்லை. நீ நல்லது பண்ணேன்னா உனக்கு விளைவு நல்லதா இருக்கு, நீ கெட்டது பண்ணேன்னா உன்னுடைய விளைவு கெட்டதா இருக்கு. இப்போ நல்லது பண்ணா நல்லது, கெட்டது பண்ணா கெட்டது. அதனால அவன் தன்னிச்சையா பலப்படுறதுன்னா தனக்கு வேணுங்கிறவனுக்கு இது வேண்டாங்கிறவனுக்கு இது அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய செயலுக்கு ஏற்றதான பலனை எம்பெருமான் கொடுக்கிறான். அதனாலே அவன் பலப்பட்டான். அப்புறம் பலி
இது அந்த ஒரு ஒவ்வொரு ஜீவாத்மா செய்யும் பலனையும் அனுபவிப்பவன் யாரு, முக்கியமாக பெறுபவன் யாருன்னா அந்த எம்பெரும். அதனாலே அவன் உதாசீனம். இப்ப உதாசீனம்னா என்ன? கண்டுக்காம இருக்கு, பொருட்படுத்தாது. அப்போ இந்த உதாசீனன் இந்த ஜீவ வர்க்கங்கள், இந்த ஜீவாத்மாக்கள் பண்றதான அந்த சத்தியத்திலே செயலிலே தான் எந்த விதமான தொடர்பும் இல்லாதவனாக, அதே சமயத்திலே அதை பார்த்து கொண்டு அதுக்கு பொது காரணமாகவும் பகவான் இருக்கான். ஆனா அவன் சாட்சியாவும் இருக்கான். அவன் எதுலயும் அரட்டி இருக்கு. அது நம்மகிட்ட அந்த செயலினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கான். இதுக்கும் நீ பண்ற இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம திருவாராதனம் பண்ணும்போது கூட அப்படித்தான். நாம பக்தி ஸ்ரத்தையோட திருவாராதனம் பண்ணா ஏத்துக்கலாம். ஏதோ ஏனோ தானான்னு பண்ணா அவனும் அப்படியே இருப்பான். அதனால இப்போ நம்ம இதனால என்ன சொல்றோம்? உதாசீனாக இருக்கான் பகவான். 8 விதமான நிலைகளை. சரி, எம்பெருமான் அனைத்தையும் ஏவுகிறான் அப்படின்னு. அப்போ எம்பெருமான் யார்? அப்ப எல்லா பொருளுக்கும் ஏவுதல் ஒரே தன்மை தானே. அப்ப சேதனமா இருக்கட்டும் அச்சேதனமா இருக்கட்டும், அதுக்கு ஏவுதல் ஒன்னாதானே இருக்கும். ஆனா சேதனங்களுக்கு ஒரு வகை, அதுலயும் ஒவ்வொரு விதமான சேதனங்களுக்கு வெவ்வேறு வகையிலே இருக்கு. அச்சேதனங்களுக்கு அதே மாதிரி. அப்போ எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே மட்டும் ஏவுதல் பண்றானே, அவனுக்கு சரீரமான இந்த சேதனம் அச்சேதனம் ரெண்டுமே அவனுடைய சங்கல்பத்தாலே அவன் பண்றதான ஏவுதலானது அது ரெண்டும் சமமாதானே இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே. சாஸ்திரத்துக்கு வசப்பட்டுள்ள ஜீவாத்மாக்கள் விஷயத்திலே வேறு விதமாகவும், சாஸ்திரங்களுக்கு உட்படாத இந்த அச்சேதன பொருள்களுடைய இதிலே எம்பெருமான் சங்கல்பம் வேறு விதமாகவும் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இப்போ ஒரு கல்லையோ கட்டையோ கிடக்கு, அது போட்டா போட்ட இடத்துல இருக்கு, 1 வருஷம் இருந்தாலும் அங்கேயே கிடக்கு. இப்ப ஜீவாத்மா அந்த மாதிரி உட்காந்துருக்க முடியுமா? ஒரு பிராணியா இருக்கட்டும், பக்ஷியா இருக்கட்டும், இல்ல நம்மள மாதிரி மனுஷாலா இருக்க முடியுமா? நம்மளால இருக்க முடியாது. அப்போ இதுல இந்த ஒரு இது போட்டா போட்டபடி அதே இடத்துல கிடக்கு விளையாடி, இது அதனுடைய வியாபிருத்தம் செயல்களால் வேறுபாடு தானே. அப்போ எம்பெருமான் தானே இப்படிப்பட்ட ஏவுதலை பண்றான். அப்போ சேதனத்துக்கு ஒரு மாதிரியும் அச்சேதனத்துக்கு ஒரு மாதிரியும். ஆனா எம்பெருமான் எல்லா பொருளும் சமமா இருக்கானேன்னு சொல்றோமே, அது எப்படின்னா இவனுக்கு புத்தி இருக்கு, இவனுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. ஜீவாத்மாவுக்கு பிராணிகளுக்கு இதுக்கெல்லாம். ஆனா இந்த மனுஷனுக்கோ பிராணிகளுக்கோ எல்லாமே ஜீவாத்மாக்கள், அதனால அதுக்கு ஞானம் இருக்கு. இந்த கல்லு மண்ணு இதுக்கெல்லாம் இருக்கே ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாததுனால அது அப்படியே கிடக்கு. இது ஞானம் இருக்கிறதுனாலே அது ஆபத்து இருக்கு. அதனால அது எம்பெருமான் இதுல இல்ல, ஜீவாத்மாக்களிடத்திலே இருக்க ஞானத்தினாலே அந்த பாகுபாடு வரவே தவிர அது எம்பெருமானுடைய ஏவுதல்ல இருக்கிற பாகுபாடு இல்லை. அத நாம நல்லா. இப்போ முதல்ல பிரமாணம்னா என்னன்னு பார்த்தோம். உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும், அது அந்த முதல் உபன்யாசம் பொருள்ங்கிற தலைப்பு ஞாபகம். சர்வ வஸ்தூனாம் திதாபேதம் வகையா இருக்கு. அது என்னவா இருக்கு? பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும். இந்த பிரமாணம் 3 வகையாக, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு இருக்கு. இந்த 3 பிரமாணம், இந்த 3 எதை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமேயம். பிரமான்னா அறிவு.
அந்த அறிவு யதாவஸ்திதமான ஞானம். அந்த யதாவஸ்திதமான ஞானம் எவ்வளவு சுருக்கமான முறையிலே நமக்கு கிடைக்கிறதோ அதுக்கு பேரு பிரமாணம். இப்போ பிரமேயம், பிரமாணத்தினாலே எதை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அது பிரமேயம். அப்போ நாம் எத்தால் தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமாணம். அத்தாலே எதை தெரிந்து கொள்கிறோமோ அது பிரமேயம். இப்படிப்பட்ட இந்த பிரமேயம் முதல்ல ரெண்டா கிளாசிஃபை ஆகும். அது அந்த ரெண்டு என்னன்னா அறிவுள்ளது அறிவு இல்லாதது அப்படின்னு ரெண்டா. இந்த அறிவுள்ளத சேதன வஸ்துக்கள், அறிவில்லாத வஸ்துக்களை அச்சேதனம். இந்த சேதன வஸ்துக்களிலேயும் ரெண்டு வகை, ஜீவாத்மா பரமாத்மா. அச்சேதனத்திலேயும் ரெண்டு வகை, ஜடம் என்றும் அஜடம் என்றும். இந்த ஜடம்ங்கிறது எது? இந்த பிருத்திவி, அதாவது பூமி முதலான இந்த புல பிருத்தி, இந்த 24 தத்துவங்கள் சொன்னோமே, அத்தனையும் என்னது? அச்சேதனம். அதுக்கப்புறம் இந்த காலம் என்பதும் அச்சேதனமே. இது ரெண்டும் ஒளிரா பொருள். இது நானோபேக் சப்ஸ்டன்சஸ். அதனால இது ஜட பொருள். ரெண்டு இருக்கு, அஜடம். அது சுத்தசத்துவமும் தர்மபுத்தஞானம். இதை பத்தி ரொம்ப விரிவா நாம முன்னாலாம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஜடம் அஜடம்ங்கிற ரெண்டு பிரிவு அச்சேதம். இந்த ஜடத்துல ரெண்டு மூலப்பிருத்தியும் காலமும், அஜடத்திலேயும் ரெண்டு, அது ஜீவாத்மா தர்மபூத ஞானமும் சுத்த சத்துவம். ஜீவாத்மாக்கள்ல ரெண்டு வகை. எப்படி அப்படின்னா, இப்போ மோட்சத்தை அடைந்தவர்கள், மோட்சத்தை அடையாதவர்கள். மோட்சத்தை அடைந்தவர்களே ரெண்டு வகை. அது எப்பொழுதும் பிறப்பே இல்லாத, பிறக்காததான அந்த கருடானந்த விஸ்வக்சேனாதிகள். அப்புறம் நம்மள மாதிரி கர்ம விஷயத்தினாலே பிறந்து சரீரம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு உபாய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு தேக அவசானத்திலே எம்பெருமானை நம்ம மோட்சத்துல அடையிறமே அவர்கள், அதற்கு முக்தாத்மாக்கள். அப்போ என்னைக்குமே பிறப்பே இல்லாததான நித்தாத்மாக்கள், நித்திய சூரிகள் இருக்கும். இவா முக்தாத்மாக்கள். இந்த ரெண்டு பேரும் அறிவு. அதுக்கப்புறம் மூணாவதா பத்த சேதனன். அதுதான் நாமும் சம்சாரத்துல குறிச்சுமே தாபத்திரை ஒன்றினால ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகாதிகள் தானாக வருவது, பிறரால் வருவது, இயற்கையால் வருவதுங்கிறதான 3 விதமான துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இங்க இருக்குமே தாபத்திரையத்தோட அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் இதுல பத்தன் அவன் ரெண்டு வகை. எப்படின்னா ஆஸ்திகன், நாஸ்திகன். ஆஸ்திகன்கிறவன் யாரு? பகவந்தம் அஸ்தி, பகவந்தம் அஸ்தி ஆஸ்திகா. அப்போ பகவான் இருக்கான், பகவான் இருக்கான்னு அஸ்தி அஸ்தின்னு சொல்றவன் ஆஸ்திகன். பகவந்தம் நாஸ்தி, பகவானே கிடையாதுன்னு நாஸ்திகம் பேசுறானே, அதுதான் அது நாஸ்தி நாஸ்திகா. இப்போ தமிழ்ல என்னமோ பெருசா பண்றான், வேற நாஸ்திகன்றான். நாஸ்தி தீதி நாஸ்திகா, அதே சம்ஸ்கிருதம், இது தெரியும். ஏதோ ஒரு போட்டம் நம்ம அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம். இப்ப ஆஸ்திகன் என்றும் நாஸ்திகன் என்றும் ஜீவாத்மா ரெண்டு வகையா இருக்கான். இந்த சம்சாரத்துல இருக்க ஜீவாத்மா. இந்த நாஸ்திகனை பத்தி நமக்கு தேவையில்லை. இப்ப ஆஸ்திகனான அந்த பிரிவு, அந்த ஆஸ்திகனிலுமே
எம்பெருமானை தொழுபவன் எம்பெருமானை தொழாதவன் ரெண்டு. இப்போ இதர தெய்வங்களை தொழாதவன்னா இதர தெய்வங்களை தொழுவான், அல்லது இதர தெய்வங்களுக்கு சமமாகவோ அல்லது அதுக்கு கீழ்பட்டதாகவோ நினைச்சிட்டு பகவானே. இப்போ சில பேர் என்ன பண்ணுவான், எல்லா கோயிலுக்கும் போவான். இப்ப நாம அப்படி கிடையாது. நாம மறந்தும் புறந்தொழா மர வைணவர்கள். அதனால பெருமாள் கோவிலை தவிர இதர சன்னதிகளுக்கு நாம போக மாட்டோம். சில பேர் இருக்கா, நாங்கள்லாம் உங்களை மாதிரி நீங்கள்லாம் நேரோ மென்டாலிட்டி, நாங்க அப்படி இல்லை, எல்லாம் தெய்வம் தான், அது எல்லா கோயிலுக்கும். அது என்னமோ ரொம்ப பெருமையா சொல்றாங்க, அது சிறுமைப்பட வேண்டியதான தெரியாது சொல்றாங்க. அது எப்படி இப்படி ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள். இந்த ஆஸ்திகர்கள்லேயும் இப்போ மோட்சம் வேணும்னு பெருமாள்கிட்ட போறவன் ஒரு வகை, எனக்கு பணம் காசு கொடு, வாழ்க்கை வசதியை கொடுன்னு போறவன் ஒரு வகை. இந்த ரெண்டும் கட்டா இன்னொரு வகை, எனக்கு மோட்சமும் வேணும், அதே சமயம் இங்க இருக்கிற வரைக்கும் அத்தான சௌகரியமும் எனக்கு, காரு வீடு நல்லா இதெல்லாம் வாழ்க்கை வசதியோட நான் இருக்கணும், நகனத்தோட இருக்கணும், அதனால எனக்கு அதுவும் வேணும் மோட்சமும் வேணும், இப்படி பண்றவன். அப்ப முமுக்ஷு புபுக்ஷுன்னு சொல்றான். மோட்சத்துக்கு ஆசைப்படுவன் புமுக்ஷு, இந்த மாதிரி வசதிகளுக்கு வாழ்க்கையை வைக்க ஆசைப்படுறவன் புபுக்ஷு. இந்த புபுக்ஷு நமக்கு வேண்டாம் தள்ளி. முமுக்ஷு, இந்த முமுக்ஷுலேயும் ரெண்டு, அதாவது எப்படி நான் இங்க இருக்கிற காலம் வரைக்கும் சுகத்தையும் அனுபவிக்கணும், மோட்சத்துக்கு போகணும். அவன் ஏகான், பரமை காந்தி அல்ல. இப்ப நாமெல்லாம் பரமை காந்தி. நீ இங்க இருக்கிற போது எனக்கு ஏதாவது காட்டா போவாத பத்தி நான் களைவாய் துன்பம் களையாது விழ்வாய் கலைகன் பற்றிலேன்னு ஆழ்வார் அமுதன்ட்ட பிரார்த்திச்சார, அந்த மாதிரி என் கஷ்டத்தை நீ நீக்காத போ, இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சே கழிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பண்ண பாவத்தின் நான் தானே அனுபவிக்கணும், நான் அனுபவிச்சுக்கிறேன். ஆனா அது முடிஞ்ச உடனே எனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு கேட்கறது. வாசுதேவம் சர்வதி மகாத்மா சுதுல்லபகான்றான் கீதையில பகவான். அதனால எங்க ஒரு போட்டியில சல்லடை போட்டி சலிச்சாலும் ஒன்னோ ரெண்டோ தான் அறி கிடைக்கும். உண்ணும் சோறு பருகு நீர் எல்லாமும் கண்ணன்னு அந்த ஆழ்வாருடைய மனோபாவத்தில இருக்கிற எத்தனை ஆத்மாக்கள் கிடைக்கும் பகவான். அப்போ இந்த வாசுதேவனே சர்வம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் பரமை காந்தி. அந்த பரமை காந்தியையும் மோட்சத்தை அடையவனும் முக்ஷு ஆசைப்படுறானோ அந்த முக்ஷுலையும் அதுல ஆர்த்தன் என்றும் திருப்தன் என்றும். அந்த க்ஷணமே நான் எம்பெருமானை அடைய வேணும்னு நினைக்கிறவன் ஆர்த்தன், அவன் பண்ணுறது ஆர்த்தம். இப்போ தேக அவசானத்துல எத்திர தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம்னு தானே நம்ம தினம் சொல்றோம். அதனால நமக்கு இந்த தேகம் தானாக இந்த சரீரம் இதை விடும்போது எம்பெருமானே எனக்கு மோட்சம் கொடுத்துன்னு கேட்கிறோம். நாமெல்லாம் திருப்தப்படப்பான் ஆள். அதே மாதிரி தத்துவம், இந்த தத்துவங்கள் அச்சேதனம் சேதனம் ஈஸ்வரன் தத்துவத்திரயம் மூணு. இதுல சேதனத்தை பத்தி பார்த்தோம், அச்சேதனத்தை பத்தியும் பார்த்தோம், அப்புறம் ஈஸ்வரனை பத்தி இப்போ கடைசியா பார்த்தோம். இந்த தத்துவத்திரயம் அப்போ அச்சேதனம் சேதனம் ஈஸ்வரன், சிதசித் ஈஸ்வரன் தத்துவத்திரயம். அதுக்கப்புறம் இந்த ஒன்னொன்ன பத்தியும் இது என்ன, இந்த மூணுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு, அத நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜீவாத்மாவுக்கு சரீரம் அது அச்சேதம். ஆனா சரீரம் சேதனமா அச்சேதனமான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எம்பெருமான், நாம் சேதனம் தானே, அறிவுள்ளவர் தானே, நாம் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கோம். அப்போ சரீரத்தினுடைய லட்சணம் வேறே. சரீரம்னா அச்சேதனம் சொல்லக்கூடாது. சொன்னா
சாஸ்திர பிரகாரம் அது தப்பான ஆன்சர். இப்ப என்ன சொல்லணும்? எது தாங்கப்படுகிறதோ, எது நியமிக்கப்படுகிறதோ, எது அடிமைப்படுகிறதோ, எது ஆத்மாவை விட்டு க்ஷணகாலமும் பிரியாமல் இருக்கிறதோ அதுக்குதான் சரீரம்னு பேரு. அது ஆத்மா விட்டு பிரிஞ்சு விட்டோம்னா அது பணம், சவம், வேதம், டெட் பாடி. அதனால அது அந்த ஆத்மா விட்டு பிரியாது இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு சரீரம்னு பேரு. அது இல்லைன்னா அது பணம் தான். அதனால அந்த பிரிக்கும் அபிருதத்துக்கு சம்பந்தம் பாஷிகார் சொல்றார், ஸ்ரீ பாஷிகாரியர். அதனால அந்த சரீரம் ஆத்மா விட்டு என்னைக்கும் பிரியாது. அப்புறம் அந்த ஆத்மா சொல்றபடியெல்லாம் சரீரம். இப்போ ஏந்து நடனா நடக்கும், உட்காருனா உட்காரும். இதுக்கு இந்த இளமைக்கும் புதுமைக்கும் ஒரு அழகான இது. இப்போ சின்ன வயசுல இந்த ஆத்மா சொல்றது சரீரம் கேட்காது. வயசானதுக்கு அப்புறம் ஐயோ இத்தனை பாழ் பண்ணுமே, இன்னுமையாவது ஆத்ம விஷயங்கள் நல்ல உபன்யாசம் கேட்கணும், காலட்சேபம் அப்படின்லாம் நினைச்சுட்டு போவான். போனா அப்ப காதும் கேட்காது, கண் தெரியாது. ஏன்னா வயசாயிடுது. இதுக்கே பணம் பணம் பணம்னு ஓடி அழைஞ்சு இந்த வாழ்க்கையை முழுக்க தன்னுடைய குடும்பத்தையே செலவை எல்லாருக்கும் அப்படிதான். அதுல நமக்கு எப்ப அந்த ரெனோசியேஷன் வருதுன்னா, பெருமானை பத்தி அவனை அடையணும்னு அந்த 50-60 வயசுக்கு மேலதான் வருது. அப்போ இந்த ஆத்மா சொல்றத சரீரம் கேட்கும், ஆனா பண்ண முடியாது. போட முடியாது, அழ முடியாது, காது கேட்காது, கண்ணு தெரியாது. என்ன பண்ண போறான்? நான் காலக்ஷேபம் பண்றதுக்கு யாரா அதிகாரி? காதும் கேட்கக்கூடாது, கண்ணும் தெரியக்கூடாது. அவன் தான் காலட்சியான்னா இப்ப எல்லாம் 60-70+ தான் காலட்சேபம் பண்றது. அப்படியே பார்த்து முடியாது. ஒரு குறைச்சலாம் சொல்லல, தப்புன்னு சொல்லல. இப்பவாவது பெட்டர் லேட் தேன் நெவர்ன்றாலோ அந்த மாதிரி இப்பவாவது பகவான் அவளுக்கு இந்த பக்கம் திருப்பி விட்டானேன்னு சந்தோஷம்தான். இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் அவன் சரீரம் அந்த ஆத்மாவுக்கு அப்ப கேட்காது, கட்டுப்படும். ஆனா அதால முடியாது. சின்ன வயசுல அந்த சரீரம் தன் பக்குல போகும், அந்த ஆத்மா சொல்றது கேட்காது. அதனால அது இந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அச்சேதனங்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன தெரிஞ்சுக்கணும். சம்பந்த ஞானம். அத சரீரி பாவம். அது இதர மதஸ்தர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளாத, நமக்கு மட்டுமே, வைஷ்ணவாளுக்கு மட்டுமே பிரத்யேகமா இருக்கிறதான ஒரு இது என்னன்னா இந்த சரீர ஆத்மபாவம், சரீரி பாவம்னு சொல்றாளே. எம்பெருமான் சரீரி ஆத்மாவாகவும் அவனை ஒழிந்த அனைத்து சேதன அச்சேதன பொருட்களும் அவனுக்கு சரீரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றோமே. இதான் சரீரா. இதான் நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலேயே பிரதான பிரதிதந்திரம். பிரதிதந்திரம் என்பது மற்ற சித்தாந்திகள் இசையாமல் நாம் வைஷ்ணவர்கள் மட்டுமே இசைவதான ஒரு விஷயத்துக்கு என்னன்னு பேரு? பிரதிதந்திரம் பேரு. அதிலே பிரதானம் எது அப்படின்னா எம்பெருமான் ஆத்மா, அவனை ஒழிந்த அனைத்து சேதன அச்சேதனங்களும் அவனுக்கு சரீரம் அப்படின்னு சொல்றதான இந்த சரீரி பாவம், இல்ல இந்த சரீரம் ஆத்மா, இந்த ரெண்டையும் சொல்ற பாவத்துக்கு அதுதான் வசந்த காலத்து. அதுதான் வைஷ்ணவம். இப்போ ஒரு வரைக்கும் பார்த்ததுல அப்படியே இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியதான நாம யாரு? ஐயங்கார். ஐயங்காருக்கு முன்னாலே 5, 5, 25 தான் அடிக்கிறோம். இப்போ அத ஐந்தும்
அப்படின்னு திருப்பாவேல 30 வாசனம் பண்ணிட்டாள். ஐயைந்தும் ஐந்தும் அறியாரு பையும் சுமப்பதும் பம்பு. அப்போ வேஸ்ட் பம்புன்னா அங்க ஏதோ பொருள் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பம்புன்னா வேஸ்ட் வீண்னா. அப்போ நாம பூமிக்கு தான் பாரம். அதனால தெரிஞ்சுக்கலன்னா இந்த 5 தெரிஞ்சுக்கலன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ அறிந்து கொள்ள வேண்டியவற்றிலே முக்கியமான 5 அம்சங்கள் என்ன அதை சொல்லி இந்த உபன்யாசம். தத்துவங்களிலே மிக முக்கியமானது. இப்போ சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத்துவத்திரையும் தத்துவம் 3 சொல்றோம். இந்த 3 தத்துவங்களிலே எது முக்கியமான தத்துவம்னா எல்லா வஸ்துக்களை காட்டிலும் வசந்தது எது? அந்த ஈஸ்வர வஸ்து. அது தனக்கு சேஷமாகவும் சரீரமாகவும் கொண்டு அனுபவிப்பதற்கு அந்த எம்பெருமானை காட்டிலும் இனிய வஸ்துவே இல்லை என்னும்படி நிற்கும் ஸ்ரீயப்பதி இருக்கானே, அந்த எம்பெருமான், அந்த ஸ்ரீமன் நாராயணன், அவனே நமக்கு முக்கியமானவன். அப்போ தத்துவங்களிலே முக்கியமான தத்துவம் ஈஸ்வர தத்துவம். சம்பந்தங்களிலே எது முக்கியமானது? எம்பெருமானுக்கும் நமக்கும் பலவிதமான சம்பந்தம். அப்படி பலவிதமான சம்பந்தங்களிலே மிக முக்கியமான சம்பந்தம் எதுன்னா, நாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறோம். நாமாகிற இந்த சரீரத்துக்கு ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கிறான். நாளை சொன்னமே பிரதான பிரதிதந்திரம். அந்த சம்பந்தம் இருக்கே, அந்த சரீரி சம்பந்தம், அந்த சம்பந்தம் தான் சம்பந்தங்களிலேயே முக்கியமானது. சரி, இப்ப நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியதிலே என்ன முக்கியம்? முதல்ல என்ன? தத்துவங்களிலே முக்கியமானது ஈஸ்வரன். சம்பந்தங்களிலே சரீராத்ம பாவம் தான். மூணாவது, இந்த நாம தெரிஞ்சுக்க வேண்டியதிலே முக்கியம் எதுன்னா, எம்பெருமானை நாம் மோட்சம்னு அடைகிறோமே, அந்த மோட்சத்திற்கு அவனே உபாயமாகவும் இருக்கிறான், அவனே பலனாகவும் உபேயமாகவும் தான். அப்போ உபாய உபேயமாக பகவான் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம அவசியம் முக்கியம் தெரிஞ்சுக்கணும். அதனாலே அறிய வேண்டியதிலே முக்கியம் ஈஸ்வர தத்துவமான பகவான் நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறான் ஆகிறான். எம்பெருமானுக்கு சகஸ்ர திருநாமங்கள். இதுல எது முக்கியமான திருநாமம்? அதிலே அவன் திருநாமங்களிலே மிகவும் முக்கியமானதுன்னு சொன்னா நாராயணம். இது சொன்னேன். அது இப்போ சம்மேஷன் சொல்லி நாராயணங்கிறது எப்படி? ரேங்கிற எழுத்து இருக்க, அது சம்ஸ்கிருதத்துல ரேபம் சொல்வா, தமிழ்ல ரகாரம். இந்த ரகாரமான ரேங்கிற எழுத்து டிக்ஷனரி மீனிங் படி அழியும் பொருள். அப்போ ஒரு அழியும் பொருளை ரேபமான ர என்ற எழுத்தானது சொல், ரக்காரம் சொல். இப்ப அழியா பொருளை சொல்லணும்னா என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு முன்னால ஒரு நெகட்டிவ் சேர்த்து நரன்னு சொல்லணும். அப்போ நரன்னா அது அழியா பொருள். இப்போ அழியா பொருள்னா அது ஜீவாத்மா தானே அழியாது, ஆத்ம பொருள் தானே அழியாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆத்ம பொருளை குறிக்கணுங்கிறதுக்காக ஒரு விசர்க்கம், அந்த 2 புள்ளி கோள் மாதிரி அதுக்கு விசர்க்கம் சம்ஸ்கிருதம், அந்த விசர்க்கத்தை சேர்த்துக்கணும். இப்போ ராமன்னா வெளிர் நீளம்னு அர்த்தம். ராமஹான்னா வெளிர் நீளமான வண்ணத்தை உடையவன் அப்படின்னு அவன் ஆத்மான்னு அர்த்தம். அதே மாதிரி கிருஷ்ணன்னா கருப்பு, கிருஷ்ணஹான்னா பேர். அப்போ ராமன் கிருஷ்ணன் சொல்றோமோ, அந்த மாதிரி ராமஹா கிருஷ்ணஹா. இப்ப இந்த விசர்க்கத்தினாலே
ஒரு ஆத்ம வஸ்துவை சொல். அப்போ நரஹா என்பதனாலே அழியா பொருளான ஆத்ம வஸ்துவை சொல். இப்ப இது சிங்குலர் நரஹாங்கிறது. இப்படி எத்தனையோ பேர் இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாக்குறேன். நாம இப்போ 7 பேர் இருக்கோம். இது பன்மை தானே. அதனால நராகா இந்த பூலோகம் இல்ல, கோட்டானு கோட்டி இருக்கு. இதை தவிர பூஹு புவஹா சோஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு மேலே 7. அதல விதல சொல்லத்தாதல மகாதல பாதாட 7. இப்படி 7 சுகுணாத்மக மண்டம் சொல்றோமோ. இப்படி அண்டகடாங்கள் எத்தனையோ நீர்க்குமி போல இருக்கு. அப்போ இத்தனையிலும் எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்குமோ. அதெல்லாம் சேர்த்தா நாராகா. இந்த நாரங்களான ஜீவ கூட்டங்களை எவன் தனக்கு வசிப்பிடமாக வாசஸ்தானமாக கொண்டிருக்கிறானோ அவன் நாராயணன். நார பிளஸ் அயன நாராயண. சுகினாதான் வரும், சுகினா வராது. இது தன்னகரம் டன்னகரம் சொல்வாங்க. இங்கே டன்னகரம் தான் போடுறோம் நம்ம. நாராயணன்னு சுகிட்டார். அப்போ பாணினி சூத்திரத்துக்கு என்னன்னா, எவன் லக்ஷ்மிபதியோ அவனைத்தான் நாராயணன். அவனுக்கு தான் இந்த தன்னகரம் போய் டன்னகரம் சாஸ்திரம். அதனால அந்த பாணினி சூத்திரத்தை இங்கே நாவாய். அப்போ நாராய். அந்த அவது பகுவீகி சமாசம் முக்கிய சொன்னோம். அது தத்புரு சமாசம்னு 2 சமாசம். சம்ஸ்கிருத சமாசம் தான் சேர்க்க புணர்ச்சின்னு சொல்றாரு. அது வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சின்னு. நாமெல்லாம் தான் கிராமரையே அந்த வார்த்தை பேசுதா போறோம், எழுதியா போறோம். அதனால அதெல்லாம் அதிகமா நம்ம கலப்போம். இப்போ இந்த மாதிரி நாராயண் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயண சப்தத்துக்கு அவ்வளவு அர்த்தம். முதல்ல சர்வ லட்சணம், எல்லாரையும் காப்பாத்து. அதுக்கப்புறம் சிருஷ்டி சிதி சங்காராதிகளை பண்றவன். வியாசர் 2வது. அந்த மாதிரி இவன் இந்த அதுக்கப்புறம் ஞானவலைஸ்வரி சக்தி ஜகான்னு 6 குணங்கள் உடையவன். இப்படி இருக்கிறவன் நாராயணன். அந்த பகுதி சமாசம், அதாவது நாரங்களை தனக்கு அயனமாக உடையவன், தனக்கு சரீரமாக உடையவன், இந்த நார கூட்டங்களுக்கு ஆத்மாவாயிருப்பவன். அப்படி இந்த 2 அர்த்தத்தையும். அதனால எம்பெருமான் திருநாமதேயங்களிலே மிகவும் முக்கியமான திருநாமம் அவனுடைய நாராயணனு தான். அதனாலதான் நாம திருவஷ்டாட்சர முக்கியமான இருக்கு. அப்புறம் சரணாகதியான துயமந்திரத்திலே 2மே நாராயண சப்தத்திலேயே பிறந்தான். அதனால அறிய வேண்டிய விஷயம் மோட்சத்துக்கு உபாய உபயமா இருக்கான்னு சொன்னோம். அப்புறம் அவன் திருநாமங்களுக்கு முக்கியமானது இந்த நாராயணன். சரி, எம்பெருமானை நாம் அடையும் வழிகள் சாஸ்திரத்துல வேதத்துல 32 வழி இருந்தது இல்லையா? அப்போ அது 32 வித்தைகள் சொல்லி நமக்கு அந்த 31 வித்தை அனுஷ்டிக்க முடியாது. அந்த நியாசம்ங்கிறதான சரணாகதி மட்டும்தான் நாம நியாசம் அதிரிக்தமாகும் சொல்ல முடியாது. அதனால மற்ற 31 வித்தைகளை காட்டிலும் இந்த 32வது வித்தியான நியாச வித்தை இருக்கே, சரணாகதி இருக்கே, அது உயர்ந்தது. அப்போ உபாயங்களிலே முக்கியமான உபாயம் சரணாகதி. நம்மை காக்கும் பொறுப்பை எம்பெருமான் திருப்பணிகளிலே சமர்ப்பிக்கிறதுன்றதே அதுதான் சரணாகதி. அதுதான் உபாயங்களிலே இப்படி 5 முக்கியமான விஷயங்களை தெரிவித்தோம். தத்துவங்களிலே முக்கியம் ஈஸ்வர தத்துவம், சம்பந்தங்களிலே முக்கியது சரீராத்ம பாவ சம்பந்தம்,
அறிய வேண்டியவற்றிலே முக்கியம் எம்பெருமான் உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறான் என்பது அவன் திருநாமங்களுக்குள்ளே முக்கியமானது நாராயணத்துக்கு, உபாயங்களுக்குள்ளே முக்கியமானது இந்த பிரபத்தியாகிற அந்த சரணாகதி அப்படின்னு. இப்போ பலன்களிலே எது முக்கியம்? ஆறாவது, இந்த பலன்களிலே எது முக்கியம்னா எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு உகப்பான கைங்கரியங்களை பண்றதே ரொம்ப முக்கியமான. அப்ப பலன்களிலே முக்கியமது நம்முடைய எந்த செயலாலே எம்பெருமான் திருப்தி அடைகிறானோ அப்படிப்பட்ட அந்த கர்மாவை நாம் செய்ய வேணும், அதனை பலனாக கொள்ளவும். சரி, ஆச்சாரியாலே முக்கியமான தத்துவம், உபாயம், புருஷார்த்தம் அப்படிங்கிறதுல நல்ல தெளிவும் திடமான நம்பிக்கையும் பிரபத்திய பண்றதுக்கு நம்மள தூண்டுபவனாகவும் ஆச்சாரியன் இருக்கான். இதெல்லாம் வர்றதுக்கு ஆச்சாரியன் நமக்கு சமாஷ்ண காலத்துல திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம்னு 3 ரகசியங்களை உபதேசித்தான். அவனுக்கு காலக்ஷேபாதிகளும் பண்ணி வச்சான். இப்படி பண்ணால ஆச்சாரியனே இந்த சமாஷ்ணம் பண்ண ஆச்சாரியன் தான் முக்கியமான ஆச்சாரியனாக சாஸ்திரம் சொல்ற. ஆனா நடைமுறையில இப்ப என்ன சொல்றா, பிரபத்தி பண்ணி வச்ச ஆச்சாரியன் தான் முக்கியம், அவன் தான் வசத்தின்னு சொல்றார். இந்த ரெண்டையும் காட்டிலும் நடாதூராழ்வான் முதலான ஆச்சாரிய மகனீயர்கள் இந்த ரெண்டுமே இல்ல, ஜனவிடங்க எவன் காலக்ஷேபம் சொல்லி அத்தியாத்ம சாஸ்திரத்தை இவனுக்கு மனசுல ஊட்டினானோ அப்படிப்பட்ட அந்த காலக்ஷேப ஆச்சாரியன் தான் வசத்தின்னு சொல்றார். இப்போ அடியேன் இந்த 3 ஆச்சாரியர்கள்ல யார் வசந்தான ஆச்சாரியாள்னு நிர்வாகம் பண்றதுக்கு அடியனுக்கு சக்தி இல்லை, அடியனுக்கு அதிகாரியும் இல்லை. அதனால இப்படி 3 விதமான பட்சங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சிருந்தா. அதுக்கப்புறம் சிஷ்யர்களிலே முக்கியமான சிஷ்யன் யார் அப்படின்னா, ஆச்சாரியன் செய்த சது உபதேசத்தினாலே சிஷ்யனுக்கு கட்டாயம் நல்ல ஞானம் பிறக்கும். அந்த சாஸ்திரங்களிலே எது எது பண்ணக்கூடாது ஆர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு டூஸை மட்டும் பண்ணிட்டு அந்த உலக இன்பங்களிலே ஆசையை அறவே ஒழித்து எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணி பிரபத்தி பண்ணிட்டு செந்நாள் எந்நாள் அந்நாள் உனதாள் விட்டே செலக்கானேன் கூவிக்கொள்ளும் காலமென்னும் குறுகாதோன்னு. நம்ம வாழ்நாள் நீ போச்சா, ஒரு நாள் போச்சு, ஒரு வருஷம் போச்சு, ஒரு மாசம், ஒரு வாரம் போச்சு, ஒரு வருஷம் போச்சு, ஒரு மாசம் போச்சு, ஒரு வருஷம் போச்சு. நான் மோட்சத்தை அடையும் காலம் வருது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு சந்தோஷம் உத்தர சோதனை பண்ணிட்டு அந்த அச்சிராதிகதிய மனசால பொழுதும் ஸ்மரிச்சுட்டு அது அப்படியே அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டான். பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களை குற்றத்துடன் எவன் செய்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த சிஷ்யனே சிஷ்யர்களிலே முக்கியமானவன். இப்போ இந்த பொருள்கிற தலைப்புல சனாதன தர்மம் இதுகாரம் பல விஷயங்களை அனுபவிச்சோம். எல்லாம் ஒன்றே, அந்த எம்பெருமானை சுற்றியே அத்தனையும். அதனால நாம பொழுதும் என்று எம்பெருமான் அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் இருப்போம் என்று நாம் எம்பெருமான் திருவடியை அலங்கரிப்போம் அப்படின்னு அதிலேயே ஊற்றமுடையவனாக. ஏதோ கர்மம் சித்தினால பிறந்தோம், அதனால இங்க இருக்கிறது நம்ம பண்ணி ஆகுது. நான் இந்த பூமியில இருக்க மாட்டேன், இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட நாம் சாகர பரியந்தம் இந்த பூமியில இருந்துதான் ஆகணும்னா அதுக்கு ஷார்ட் ஆகணும், சாப்பிடணும்னா சம்பாதிக்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம அந்த தப்போ ரைட்டோ அதை பண்ணிட்டு தான் ஆகணும். அப்படியே பண்ணிட்டு வரைக்கும் அந்த எம்பெருமானுடைய சிந்தனை அவனுடைய நினைவோடையே நாம
காலம் கழிச்சோம்னா அதுதான் வசந்ததானது. இந்த உபன்யாசம் இதுவரையும் கேட்டதனுடைய பலன் என்னன்னா, அந்த எம்பெருமானே நம்ம எப்பெல்லாம் முடிகிறதோ அப்பெல்லாம் சிந்தி. தூங்கும்போது சிந்திக்க முடியுமா? இல்ல நம்ம டாய்லெட் போறோமே அப்படி சிந்திக்க முடியுமா? கூடாது அப்படியா? அது மாதிரி இல்லாத நம்மளால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் துவயார்த்த அனுசந்தானே அப்படியே இது துவயமந்திரத்தை அந்த துவயமந்திரத்தை சொல்லக்கூடாது. படுத்துட்டே படுக்கையில கூட துவயமந்திரத்துடைய அர்த்தத்தை அனுசந்தானம். அதனால அந்த துவய அர்த்த அனுசந்தானேன்னு தான் அந்த முக்கிய வழி. அப்படி இருந்துட்டு எல்லாரும் நல்வாழ்வு வாழணும். இந்த உபன்யாசம் இதுக்கு மேல என்னமே அந்த ரகசியங்களோ இல்ல இதிகாச புராணாதி இல்ல கீதை முதலான இதுல ரொம்ப பேர் என்ன பண்ண அந்த கீதை அது என்னமோ ஆத்ம சப்ஜெக்ட் தாரே ஊட்டிடும் அப்படின்னு அதுக்கிட்டே போறது பாடியன் என்ன நினைக்கிறேன்னா, கீதைய ரொம்ப எளிமையா இன் சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸ் அதை பாமரனும் அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கீதையினுடைய ஒரு சாரத்தை நம் பாஷ்யக்காரர்கள் பண்ணதான அந்த கீதா பாஷ்யம், அதுக்கு தாற்பரிய சந்திரிகைங்கிறதான வியாக்கியானத்தை பண்ண சுவாமி தேசிகனுடைய அந்த உரைகளை எல்லாம் பின்பற்றி இது கீதையினுடைய அந்த ரசமான விஷயத்தை சாரத்தை மட்டும் அடுத்த வாரத்திலேருந்து அடியேனும் எம்பெருமானும் தலை ஆச்சாரியார் அடியேன் விகாரிய சிம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த மூர்த்தே நமः.